வெள்ளைக்காரதுரை சொல்லுவாங்க. ஊரில் வெட்டியாக திரிகிறவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, சும்மா சுற்றி திரிங்க. பேர் வெள்ளைக்காரதுரை அப்படின்வாங்க. பெரிய ஒரு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்வாங்க. மெயின் இந்த படத்தை ஸ்கிரிப்ட் சார் விக்ரம் ஹீரோ. என்னோட கேரக்டர் வழக்கமுள்ள காமெடி, ஆனால் ஃப்ரெண்டு, வெறுப்போடு கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு. எதை சொன்னாலும் கேட்பேன். அப்படியே அந்த ஒரு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் ஒரு வெள்ளாடு. ஆனால் என்னை இழுத்து உள்ளே விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு மோசமான இடம், அந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படின்றதுக்கு அந்த இடத்துக்குள்ளே ஒன்று விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படா வெளியில் வரும்னு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனையை கை வைப்பாங்க. அதை முடிஞ்ச வெளில வரப்போ அங்கே இன்னொரு பிரச்சனை கை வைப்பாங்க. இப்படி படம் முழுக்க என்னை டென்ஷன் ஆக்கி விட்டு சிக்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மீறி அந்த பிரச்சனை வீட்டை மீறி நான் எப்படி வெளியில் வரேன் அப்படின்றது என்னோடய கேரக்டர். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். இந்த படத்தில் ஒரு முழுமையான நகைச்சுவை படமாக அவங்க திருப்திப்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு என்னோட நகைச்சுவை கேரக்டர் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்துக்கு மிகப்பெரிய படம் எங்கள் அண்ணன் இமான் அண்ணன், கேமராமேன் நல்லுச்சாமி, டைலாக் ரைட்டர் அரவிந்தன், ஜோதி, இன்னும் ஏற்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மாரி அன்பன் இந்த படம் தயாரிச்சிருக்காங்க. முதல் படம் அவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைய என்னோட வாழ்த்துக்கள். வணக்கங்க, நான் டைரக்டர் வெளியில் பேசுகிறேன். வெள்ளைக்காரதுரை என்னோட 9th மூவி இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஓடிட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட தயாரிப்பாளர் அன்புச்செழியன். ஏன்னா அவர் தான் அவரால் மட்டுமே இந்த டேட்டில் இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ப்ரமோஷன்லேருந்து ஆகட்டும் எல்லாமே சரி. படம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அன்புச்செழியன் சார் தான். இந்த படத்தில் விக்ரம் பிரபு, சூரி, ஸ்ரீதிவ்யா, சிங்கம்பலி, சிங்கமுத்து, ஜான் விஜய் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்றைக்கி தேட்டரில் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய இடங்களில் கைத்தட்டி ரசிக்கிறாங்க ஆடியன்ஸு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் மிக முக்கியமான வீட்டுக்கு காரணம் மியூசிக்கு. இமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. யுகபாரதி அப்புறம் வைரம் தவன் லிரிக்ஸ் செய்திருக்காங்க. பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு. படத்தோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் என்னோட டைலாக் ரைட்டர், அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அத்தனை பேருமே இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அத்தனை பேருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்னைக்கு வெள்ளைக்காரதுரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பர் ஃபுல் லென்த் கமர்ஷியல் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் முருகன்கிற கேரக்டர் வெள்ளைக்காரதுரையாக வராரு. வெள்ளைக்காரதுரை ஒரு ஸ்லாங் வேர்டு. அது என்ன ஒரு பெரிய வெள்ளைக்காரதுரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர். த்ரூ ஸ்கிரிப்ட் ஒரு ஹாப்பி கோ லக்கி கேரக்டர். எலிசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லவே வேணாம். அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயம் டைரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு காமெடி செய்யணும்னு. பட் நல்ல ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. கூட இருந்த டீமும் சொல்லணும். சூரி சார், அப்புறம் ஸ்ரீதேவியா, எல்லாம் வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அண்ட் ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித். இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினராக வந்திருக்கு. இமான் பிரதர் மியூசிக் போட்டிருக்காரு. 4 வண்டர்ஃபுல் சாங்ஸ். நிச்சயம் தியேட்டரில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தயவு செஞ்சு பைரசி அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெள்ளைக்காரதுரை 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது 25th. ரொம்ப சூப்பரான படம் இது. நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது இதில். மியூசிக் இப்போது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் சாங்ஸ். இமான் சாரோட 3வது படம் இது. ஐ திங்க் ஐம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் இதில் கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர், ஹோம்லியாக இருக்கும். அண்ட் விக்ரம் சார் ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே பண்ணுவீங்க. தேங்க்ஸ்.
மூன்றாவது நிச்சயமாக முடியக்கூடிய ஒரு சாத்தியமான இப்போது நிறைய பார்வையில் தட்டுப்படுற நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படம் எடுத்தவங்க அதெல்லாம் இன்றைக்கி டிவியில் 1000 முறை போடுறான். அந்த ராயல்ட்டி அவனுக்கு வாங்கி கொடுத்தாவே அவன் ரெட்டங்கால் போட்டு பங்களாவில் 50 லட்ச ரூபா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் இன்றைக்கி ரோட்டில் கிடக்கிறான், ஒன்றும் கிடைக்காம. நான் அந்த படம் தயாரிப்பாளருங்கள ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அப்படி எடுத்தாலும் இப்போ இன்றைக்கி இப்படி இருக்கானே அப்படின்னு. அவங்களில் 50 பேரை செலக்ட் பண்ணி இப்போ 950 பேர் இருக்காங்க. மொத்தம் 996 பேர் மொத்தம் இருக்குது. 50 பேர் அதில் நல்ல தேவையானவர்களை முதல்ல செலக்ட் பண்ணி ஃப்ரீ காஸ்ட் டோட்டல் என்ன ஆர்டிஸ்ட்டுக்கு 10 நாள் காய்ச்சிட்டு அருமையான கதை பண்ணுற ஒரு டைரக்டர் வச்சு அசத்தலாக அவர் டிஸ்கஸ் பண்ணி என்டையராக ஒரு ஃப்ரீ ப்ரொடக்ஷன். என்ன நெசசிட்டி டெக்னீஷியனுக்கு என்னவோ கொடுத்துட்டு போய் இம்மீடியட்டாக எடுத்து ஒரு வேலையை போட்டு 5 கோடி 10 கோடி விற்று எல்லாத்துக்கும் 10 லட்சம் கொடு. இப்போ அதிகமாக வந்தால் இன்னும் 50 பேர் 100 பேருக்கு கொடுத்து விடு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்க முடியும், பண்ணி கொடு. இதை செயல்படுத்தக்கூடிய கேர்ஜி மாதிரி ஒரு ஆள் வேணும். குறைஞ்சபட்சம் நம்ம அதை தான் செய்யணும். ஏன்னா அவன் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். 500 பேர் 1000 பேர் சாப்பிட்ருப்பாங்க அந்த காலத்தில். எவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. இருக்கிறவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசை பிடிங்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறாங்க. இது வழங்குமா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டியிட்டவங்களே போட்டிடுறாங்க, பதவியில் இருந்தவங்களே மாறி மாறி பதவியில் இருக்க போகிறாங்க. இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் சேட்டலைட் ரைட்ஸு எஃப்எம்எஸ்சி இதெல்லாம் விற்கப்படாமல் 350-400 படங்கள் இருக்குது. பைரசி கேசட் தினமும் டெய்லி அன்னைக்கே கிடைக்குது. இதெல்லாம் இவங்க வந்தும் தீர்க்க போகிறது இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அது ரெடியாக தீர்க்கணும், வேலை செய்யணும். இது வரைக்கும் பதவியில் இல்லாதவங்க பதவிக்கு போட்டி போடணும், புதுசாக வரணும். ஏற்கனவே பதவியை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க விலகி வழிவிட்டு புதியவர்களை நியமிக்கணுங்கிறதுக்காக நான் இதில் புதியவர்களை சேர்த்து போட்டி போடுறேன். அதுதான் சாராம்சம். நீங்கள் எதுவும் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஆமாம், தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் போட்டிடுறேன். அனைவருமே சார்பாக எல்லாம் புதியவர்கள், அனுபவமிக்க முக்கியமான போஸ்ட்டுக்கு செயலாளர் பொருளாளருக்கு முக்கியமானவர்களை 2-3 நாள் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். புரியலை? எதிர்ப்பா இன்னும் இது வரைக்கும் யாரும் எதுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. நானே எதிர்த்து தாட்டம் ஆச்சு.